எல்லாரும் நல்லா விரும்புறாரு. ஏன்னா நல்லதே நினைக்கணும், நல்லதே சொல்லணும், நல்லதே செய்யணும். அப்படி இருக்கின்ற போது பெருமான் அதனால்தான் பெருமானை தேடி இறைவனே வரும். நீ நினைத்த நன்மையெல்லாம் யாமறிந்தோம் நினையே நேர்காணல் வந்தனம். வந்துட்டு திருவடி தீட்சையை கொடுத்து அவரை ஆட்கொண்டார். எப்படி பாருங்க. அது மாதிரி சென்னி தொட்டு உரைத்தாராம். சென்னி தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாராம். இந்த மாதிரி எல்லாம் யாருக்கு கிடைக்கும் பாருங்க. அதனாலதான் எல்லா உலகமும் என் வசம் ஆகின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆகின, எல்லா போகம் என் போகம் ஆகின, எல்லா இன்பமும் என் இன்பம் ஆகின, எல்லா வித்தையும் என் வித்தை ஆகின, எல்லா ஞானமும் என் ஞானம் ஆகின, எல்லா வல்ல சிற்றம்பலத்து என் உள்ளத்தில் இருந்ததுனால் இறைவனை எங்க கொண்டு போய் வைக்கணும்? நம்முடைய உள்ளத்துல கொண்டு போய் வச்சோம் அப்படின்னு சொன்னா அப்ப இறைவன் நிரந்தரமா சிம்மாசனம் போட்டு உக்காந்துக்கிட்டு நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம செய்வார்.